திருநெல்வேலி டவுன் பகுதியில் அமைந்துள்ள நெல்லையப்பர் கோவிலின் 520வது ஆணி தேர் திருவிழா நாளை கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுடலைக்குமார் வழங்க கேட்கலாம். சுடலைக்குமார், தேர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் என்னென்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றது, இக்கோயிலின் சிறப்புகள், இந்த வழிபாட்டின் சிறப்புகள் குறித்து சொல்லுங்கள். தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றாகவும் மிகவும் பழமை வாய்ந்த தாமர சபைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த திருநெல்வேலி டவுன் அருள்மிகு நெல்லையப்பர் அருள்பெரும் காந்தி மரியம்மன் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிலும் இந்த ஆணி தேர் திருவிழாவை பொறுத்தவரையில் 9 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 520வது ஆணி தேர் திருவிழா நாளைய தினம் கோலாகலமாக நடைபெற இருக்கின்றது. இந்த தேர் திருவிழாவை முன்னிட்டு கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக இந்த ஆணித்தேர் திருவிழாவானது துவங்கியது. தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் சுவாமி அம்பாள் பல்வேறு திருக்கோலங்களில் திருவீதி உலா வரக்கூடிய அந்த நிகழ்வு என்பதும் நடைபெற்று வருகிறது. மேலும் மாலை இரவு மற்றும் இரவு நேரங்களில் கோவில் உத்தரகத்தில் உள்ள கலையரங்கத்தில் சொற்பொழிவு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 9வது இந்த ஆழித்தேர் திருவிழாவில் சிகர நிகழ்ச்சியான 520வது தேரோட்டமானது நாளை காலை நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்திலேயே 3வது பெரிய தேராக இந்த நெல்லையப்பர் தேரானது கருதப்படுகிறது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர், அதிக எடை கொண்ட தேர் என்ற சிறப்பு வாய்ந்தது இந்த நெல்லையப்பர் தேரோட்டம். அது மட்டுமின்றி திருவாரூர் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அடுத்தபடியாக 3வது பெரிய தேராக இருந்தாலும் இந்த தேரை பொறுத்தவரையில் முழுக்க மனித சக்தியால் வடம் பிடித்து இழுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மற்ற தேர்கள் அனைத்தும் ஜேசிபி இயந்திரங்களால் இழுக்கப்படும். ஆனால் திருநெல்வேலி டவுன் நெல்லையப்பர் கோவிலுடைய தேரானது மனிதர்கள் மட்டுமே வடம் பிடித்து இந்த தேரை இழுப்பது இந்த தேருடைய சிறப்பாக கருதப்படுகிறது. அந்த வகையில் இந்த தேரோட்டத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கின்றது. தேர் அனைத்தும் அலங்கரிக்கப்பட்டு வடங்கள் அனைத்தும் பொருத்தப்பட்டு நாளை தினம் தேரோட்டத்திற்காக தயார் நிலையில் இருக்கின்றது. பாதுகாப்பு பணியை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மாநகர் மற்றும் மாவட்ட மற்றும் வெளிமாவட்ட காவல்துறையினர் சுமார் 1200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். அது மட்டுமின்றி சுற்றி, அதாவது ரத வீதிகளை சுற்றி மற்றும் கோவிலுடைய உள்பிரகாரம் வெளிப்பிரகாரங்களில் 250 கேமராக்கள், கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் 24 மணி நேரமும் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் நாளைய தினம் அந்த குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்காக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ரத வீதிகளில் 8 காவல் உதவி மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ட்ரோன்கள் மூலமாகவும் பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபடுகிறார்கள். இங்கு வரக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக அடிப்படை வசதிகளாக கழிப்பறை, மருத்துவ சேவை உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி ஆணையர்கள் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளும் ரத வீதிகளில் ஆய்வு மேற்கொண்டு அந்த ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த கோலாகலமாக நாளை தினம் துவங்க இருக்கக்கூடிய ஆணி தேரோட்ட திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கின்றது. மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி சுடலைக்குமார்.